Hello, means நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் எக்ஸைஸ் 17 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் பார்க்குறோம். எக்ஸைஸ் 17ல பார்க்கலாம். Calculate net profit from the following information. Gross purchase 200 unitsக்கு 10,000 ஆகிக்குது. Freight and carriage 1200 ஆயிருக்கு. Rent and advertising 600 ஆயிருக்கு. Sales 150 units சேல் ஆயிருக்கு. 10,800. இதை வச்சு நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். இந்த மார்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு 5 மார்க்ஸ் சம்ஸில் கேட்டாங்கன்னா அழகாக ஸ்கோர் பண்ணலாம். எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எக்ஸைஸ் 17 பார்க்குறோம் இல்லைங்களா, என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். எக்ஸைஸ் 17ல் பர்ச்சேஸ் வந்து 200 யூனிட்ஸுக்கு எவ்வளோ ஆகுதுங்க? 10,000 ஆகுது. பர்ச்சேஸு, க்ளோசிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோங்க? காஸ்ட் ப்ரைஸில் என்ட்ரு பண்ணுவோம். பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து ப்ரொடக்ஷன் வர வரைக்கும் ஆகிற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம சேர்த்திக்குவோம். ஓகேங்களா? ஃப்ரைட் அண்ட் கேரேஜ் 1200. ஸோ அதுக்கப்புறம் ரெண்ட் அண்ட் அட்வர்டைசிங் 600. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? சேல்ஸு எவ்வளோ பண்ணியிருக்கோம்? 150 யூனிட்ஸை சேல் பண்ணியிருக்கோம். 10,800. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெட் ப்ராஃபிட் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிச்சிடலாம். Calculation of closing stock. ஓகேவா? க்ளோசிங் ஸ்டாக் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? நம்ம 200 யூனிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதில் சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கேங்க? 150 யூனிட் பண்ணியிருக்கோம். அப்போது ரிமைனிங் 50 யூனிட்ஸ் நம்மளுக்கு என்னங்க? க்ளோசிங் ஸ்டாக். அப்போது க்ளோசிங் ஸ்டாக் வந்து யூனிட்டில் கிடச்சிருச்சு. அதோட ரேட் தெரியணும் இல்லையா? அது அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அமௌண்ட் வந்து எப்பவும் நம்மளுக்கு இது காஸ்ட் ப்ரைஸில் தான் என்ட்ரு பண்ணுவோம். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸில் பண்ணுவோம். பர்ச்சேஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் வந்து 200 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பர்ச்சேஸ் வந்து 200 யூனிட்ஸ்க்கு 10,000 ஆயிருக்கு. அதோட ப்ளஸ் ஃப்ரைட் அண்ட் கேரேஜ், அதை பர்ச்சேஸ் குடோனு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு 1,200 ஆயிருக்கு. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11,200 ஆயிருக்கு. எவ்வளோ யூனிட்ஸுங்க? 200 யூனிட்ஸ்க்கு ஆயிருக்கு. இப்போ நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ வேணுங்க? 50 யூனிட்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்த்துக்கலாமா? க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ யூனிட்ஸுங்க? 50 யூனிட்ஸுக்கு. ஈஸியாக 11,200 வந்து 200 யூனிட்ஸுக்கு அப்படின்னா 50 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? ஓகேவா? ஸோ 11,200 டிவைடட் பை 200 இன்ட்டு 50. ஸோ இப்போ என்ன வருதுங்க? 2,800 வருது. ஓகேவா? அப்போது க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ நம்மளுக்கு என்னங்க? 2,800. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாங்க? ஸோ இப்போ இது வந்து 2,800 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது நெட் ப்ராஃபிட் போடணும். நெட் ப்ராஃபிட் வந்து நம்ம ஃபார்முலா படி அப்படியே ட்ரேடிங் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் போடலாம், இல்லை அப்படின்னா கட் ஷார்ட் பண்ணியும் போட்டுடலாம். இப்போ ட்ரேடிங் படி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படின்ட்டு. ட்ரேடிங் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இங்கே வந்து 2 ஓப்பனிங் ஸ்டாக் நம்மளுக்கு இல்லை, அதனால் விட்டுறலாம். 2 பர்ச்சேஸ் எவ்வளோங்க? 10,000 ஆயிருக்கு. 2 ஃப்ரைட் அண்ட் கேரேஜ் எவ்வளோங்க? 1,200 ஆயிருக்கு. 1,200. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பை சேல்ஸ் எவ்வளோ ஆயிருக்குதுங்க? 10,800 ஆயிருக்கு. பை க்ளோசிங் ஸ்டாக் இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா? நம்ம க்ளோசிங் ஸ்டாக் 2,800 இருக்குது. இப்போ ஜிபி கண்டுபிடிச்சிடலாமா? ஜிபி இங்கே தான் அதிகமாக இருக்கா பார்த்துடலாம். 10,800 ப்ளஸ் 2,800 13,600 வருது. இப்போ இங்கே தான் நம்மளுக்கு அதிகமாக வருது. 13,600 மைனஸ் 10,000 minus 1200. அப்போ என்ன வருதுங்க?
1200 வருது. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவாங்க, கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுமா. டெபிட் சைடில் வந்துச்சு அப்படின்னா அதை கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அது வந்து நம்மளுக்கு அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுவோமா. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடும்போது பை ஜிபி 1200. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு ரெண்ட் அண்ட் அட்வர்டைஸிங் இருக்குது. எவ்வளோங்க, 600 rupees. வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். அப்போ 1200 க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இங்கே எவ்வளோ வருதுங்க, பேலன்ஸ் 600 இருக்குது. அதுதான் நம்மளுக்கு என்னங்க, நெட் ப்ராஃபிட். ஓகேவா. ஸோ ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு அந்த கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா.